விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்து எதிரொலியாக மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்குவாரிகளையும் ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் உள்ள கல்குவாரிகளில் வெடிமருந்துகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்க அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தின் எதிரொலியாக மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்குவாரிகளையும் ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் உள்ள கல்குவாரிகளில் வெடிமருந்துகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தின் எதிரொலியாக மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்குவாரிகளையும் ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதிவாணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. நேற்றைய பொழுது நாம் பார்த்தோமானால் விருதுநகர் மாவட்டம் கடம்பன் குளத்தில் மிகப்பெரிய வெடிவிபத்து என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த கடம்பன் குளத்தில் கல்குவாரி ஒன்று செயல்பட்டு வந்தது. அந்த கல்குவாரி செயல்பட்டு வந்த சூழ்நிலையில் திடீரென எதிர்பாராத விதமாக 3 தொழிலாளர்கள் அந்த வெடிமருந்தை குடோனுக்கு மாற்றிய பொழுது திடீரென வெடித்ததில் 3 தொழிலாளர்களும் உடல் சிதறி பலியான சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோக அலைகளை அந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருந்தது. இதனை அடுத்துத்தான் மதுரை மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கீழையூர், கீழவளவு, திருமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் இது போன்ற கல்குவாரிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிற காரணத்தினால் அவற்றுக்கான அரசு அங்கீகாரம் பெற்ற உரிமம் என்பது இருக்கிறதா, அதே போல வெடிமருந்துகளை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு இருக்கிறது, அவற்றுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது உள்ளிட்டவைகளை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். அனைத்து அதிகாரிகளும், அதாவது கல்குவாரிகளில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் அங்கே விரைந்து சென்று அங்கே வெடிமருந்து பொருட்கள் இருக்கிற பட்சத்தில் உரிய பாதுகாப்போடு வைக்கப்பட்டிருக்கிறதா, அதே சமயம் அதற்கான சான்றிதழ் பெறப்பட்டிருக்கிறதா உள்ளிட்டவைகளை முழுமையாக ஆய்வு செய்து எனக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து இன்றே அனைத்து கல்குவாரிகளுக்கும் நேரடியாக அதிகாரிகள் சென்று வெடிமருந்துகளுடைய வைத்திருக்கிற அளவு என்ன போன்றவர்களை ஆய்வு செய்ய இருக்கின்றனர். இது போன்ற சம்பவம் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த ஆய்வு என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களை பொறுத்தவரையில், அந்த கிராமத்து மக்களை பொறுத்தவரையில் இந்த ஆய்வுகள் என்பது சட்டத்துக்கு உட்பட்டு தினந்தோறும் தொடர வேண்டும் என்பதே அவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.